ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு விஹானா மாம்ஸ் டைரி. விஹா குட்டிக்கு February 22 மொட்டை அடித்தோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ இது. பூஜை ஜாமானெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்ததுன்ட்டு நானும் தம்பியும் என் ஹஸ்பண்டும் வெள்ளை கோயில் போயிருந்தோங்க. எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா தேருக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் சனிக்கிழமை தான் தேருக்கு போனோங்க. அங்கே விஹா குட்டிக்கு கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோங்க. தேர் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. நானும் 2-3 நாளாக என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்துட்டோம். நான் கூட இந்த வருஷம் தேருக்கு போக முடியாதோன்னு நினச்சேன். பட் பரவாயில்லைங்க, வந்துட்டோம். அப்படியே விஹா குட்டிக்கு கொஞ்சம் வளையலெல்லாம் பார்த்தோங்க. எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச இடம், அதாவது இது அன்ஹெல்தின்னு தெரிஞ்சாலும் நம்ம சில டைம் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தோங்க. மதியம் 3 மணிக்கு கிளம்பி வந்தோங்க. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விஹா குட்டி இந்த வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் வெள்ளை கோயில் வந்துட்டோம். பரவாயில்லைங்க, நாங்கள் போகிற வரைக்கும் சமத்தாக தூங்கி எந்திரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் விஹா குட்டி காட்டிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா குக்கிங் செக்ஷனுக்கு போயாச்சுங்க. நைட்டுக்கு சந்தகம் செய்யலாம் அப்படின்ட்டு மதியமே அரிசி அம்மா ஊற வச்சுட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஆட்டி இட்லி ஊற்றி அதுக்கப்புறமா இந்த சந்தக மரத்தில் போட்டு புழிஞ்சிட்டு இருந்தோங்க. விஹா குட்டி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் எங்களை வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே அவங்க இருக்காங்க போல், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சந்தகையில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக தேங்காய் பால் அரைச்சிருந்ததுங்க. அதுலேயே நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி வச்சுட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறத வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாமே தாளிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது February 22 காலையில் பார்த்திங்கன்னா 3க்கே எழுந்திரிச்சு 1 by 1 குளிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் சீக்கிரமாக கிளம்ப முடியும் அப்படின்ட்டு கடைசியாக விஹா குட்டியை எழுப்பி அவங்களையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனால் இந்த விஷயத்தில் விஹா குட்டி எவ்வளவோ பரவாயில்லைங்க. எந்த டைமுக்கு எழுப்புனாலும் அழுக மாட்டாங்க. எந்திரிச்சு குளிக்கிறதுக்குமே அழுக மாட்டாங்க. ரெடி ஆகிறதுக்குமே சமத்தாக ரெடி ஆயிடுவாங்க. எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோங்க. ரொம்ப நாளாக எல்லாருமே விஹா குட்டிக்கு தலையில் பூ வச்சு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் என்னன்னே தெரியலங்க, இது வரைக்கும் எடுக்க முடியல. அட்லீஸ்ட் இப்போ கோயிலையாச்சும் எடுக்கலாம் அப்படின்ட்டு மல்லிப்பூவை அந்த சிண்டில் சுற்றிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த 2 வாண்டும் பார்த்திங்கன்னா விஹா குட்டி காதில் தலையில் அப்படின்ட்டு இந்த மல்லிப்பூ செம்பருத்தி பூ இது எல்லாமே வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்மிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்த உடனே அவங்களோட டியூட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வைக்கிறது தாங்க. நாங்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க பாட்டுக்கு இவங்க வெளியில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாமிரதை கரைக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே வாழைப்பழத்தை உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் விஹா குட்டி பார்த்திங்கன்னா எல்லாரும் எடுக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையுமே போக மாட்டேங்கிறாங்க. நான் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட அமைதியாக இருந்துக்கிறா. என்னை பார்த்துட்டான்னா உடனே அழுகிறா என்கிட்ட வரணும் அப்படின்ட்டு. பொங்கலும் நல்லபடியாக பொங்கிருச்சுங்க. அதுக்கப்புறமா என்ன பொங்கல் பொங்குன உடனே அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதாக மொட்டை அடிக்கிறது. தலையில் தண்ணி வச்சு துடைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருந்திருக்கு போலங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. இங்கே கோயிலில் கீழே தரையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிச்சு விட்டுருக்காங்க. இப்படின்னு காலு வச்சா அப்படியே ஒட்டுதுங்க. பார்த்திங்கன்னா என்னோடய சாரீ, ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, தம்பியோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த மொட்டையை அடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. கையில் கத்தி எடுத்த உடனே விஹா குட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
கொஞ்ச நேரம் தம்பி மடியில் உட்காந்து ஃபார்மாலிட்டிக்கு எடுத்ததுக்கப்புறம் என் மடியில் உட்கார வச்சு எடுத்தேங்க. ஏன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா குட்டி குழந்தைய போயிடுச்சு, முடி எடுக்கிறது எங்கேயாச்சும் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என் மடியில் உட்கார வச்சுட்டு என்னென்னமோ விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எப்படியோ ஒரு வாக்கில் விளையாட்டு காட்டி அவளும் அழுது சோர்ந்து போய் தூங்கிட்டா. கடைசியாக மொட்டையடித்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டாங்க. இந்த மொட்டை அடிக்கிற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா விஹா குட்டி எல்லோரும் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா அமுத்தி விட்டுட்டாங்க. மொட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் என்னால் தான் எந்திரிக்கவே முடியல. கால் ரெண்டும் அப்படியே விறுத்துருச்சு. கடைசியாக மொட்டை அடித்து முடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சுங்க. பட்டு பாவாடை தான் எடுத்துருந்துச்சு. வித் ஷர்ட் வேறையா கீழே பாவாடை வேறையா பார்த்தோம். அது வந்து விஹா குட்டி சைஸுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி எடுத்துச்சுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைக்கு சந்தனத்தை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அபிச்சி அவங்க வந்து செயின் போட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா சாமிக்குமே அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டோங்க. இன்றைக்கத்த மெனு பார்த்திங்கன்னா இட்லி, ஊத்தாப்பம், உப்மா, அதுக்கப்புறமா காளான் பிரியாணி, உளுந்த வடை, அதுக்கப்புறம் கேசரிங்க அண்ட் நான் சக்கரை பொங்கல் வச்சது இருந்துச்சு. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை டாடா.